ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கமருதீன் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அவர் ரொம்ப அப்படியே வந்துட்டு ஆறுதலாக சொல்கிறாரு, விஜய் பார்வதிக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது ஒரு ஆதாயமே இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல், ஆதாயம் இல்லை ஆதாரம், ஒரு ஆதாரமே இல்லாமல் வந்துட்டு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் அதுவும் கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு சில பேர் பேசுகிறாங்க. ஏன் இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதனால் பிடிக்காதவங்களை வந்துட்டு தவறாக பேசுறதும், பிடிக்காதவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களையும் தவறாக பேசுகிறதும் வந்துட்டு ஒரு சில பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை ஒரு அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பேசிக் மேனஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாரு. விஜய் பார்வதிக்கு உடம்பு முடியல போல இருக்குது. அவங்க படுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் நேச்சுரலாக ஃபீலிங் இருக்குது, எனக்கும் நேச்சுரலாக ஃபீல் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. சரியா, கண்டிப்பாக நம்ம வெளியே போய் அதை பண்ணிக்கலாம், அதாவது லவ் அந்த இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நேற்று சொன்ன விஷயங்களை தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க. நடுவில் வந்துட்டு தூங்கவும் இல்லை, நைட்டு வந்து தூங்கவும் இல்லை. இதே இப்போ வந்து உடம்பு சரியில்லைனா அதையும் ஏதாவது புதுசாக கதை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நைட் அவங்க 2 மணிக்கும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் என்னால் முடியல, நான் கிளம்புறேன், என்னோடய எமோஷன்ஸை ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்குள்ளே. ஆக்சுவலாக எப்போ மைக்கு மறைச்சி பேசாதீங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கிருச்சு. இதுதான் விஷயம். இப்போது ஒரு விஷயத்தை வந்து செய்யாதுன்னு சொல்லும்போது தான் வந்துட்டு அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. சும்மா செய்யாதுன்னு சொல்லும்போது வந்துட்டு அவங்க மைண்ட் வந்து நம்ம தான் செய்யவே இதை ஒரு பெருசாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செய்யணுன்ற மாதிரி அது ஒரு சைக்காலஜிக்கல் மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி அவங்களும் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. இப்போ நைட் தூங்கலை, அதனால் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கமருதீன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கும் ஃபீல் ஆகுது நேச்சுரலாக, உனக்கும் ஃபீல் ஆகுது, வெளியே போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து யோசிக்காத, ஓவராக போட்டு யோசிக்காத, நான் உன் கூட தான் இருக்கேன், புரியுதா? நான் உன் கூட தான் இருக்கேன், நல்லபடியாக கேம் ஆடு. ஸோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, என் செல்லக்குட்டி இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு குட் ஃபீலிங்ஸ் தான். 2 பேருக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இது தவிர்த்து என்ன ஒரு விஷயம்னா, ஃப்ரீ டாஸ்க் வருது. ஸோ பேரண்ட்ஸ் உள்ளே வராங்க. நிறைய நேரங்களில் வந்து அவங்க வந்து கேமரா முன்னாடி அழுதுருப்பாங்க. ஞாபகம் வச்சுருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியும். கேமரா முன்னாடி, அம்மா தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சாதம்மா அப்படின்னு. இப்போது அடுத்த வாரம் வந்துட்டு ஃப்ரீ டாஸ்க்குன்னு சொல்லிட்டார். சொன்னதுலேருந்தே நிறைய பேர் வந்து ஃபேமிலியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, ஒரு சில பேருக்கு கோவம் பயம் வரும். இப்போது சப்போஸ் வியானா உள்ளே இருந்தாங்கன்னா வியானாக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா வியானா வந்து அவங்க அம்மா கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வியானா வெளியே போயிட்டாங்க. அதேமாதிரி இப்போ விஜய் பார்வதி அப்பப்போ சொன்ன காரணத்தினால அவங்க ஃபேமிலி, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்துட்டு 10 பேர் 12 பேர், எங்கள் அப்பா சைடு வந்து பார்த்திங்கன்னா 8 பேர், மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுனால அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. அதுதான் வந்து இப்போ வந்து இதுவாக இருக்குது. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு அவர் வந்து ஒரு ஆதரவாக வந்து பேசும்போது சூப்பராக இருக்குது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.